அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேரளத்தில் நடந்த எலெக்ஷனை பற்றி நம்மளுடைய கேரளத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பார்லமெண்ட்ல வயநாட்டில் ஜெயிச்ச பிரியங்கா காந்தியும் நம்மளுடைய கேரளத்தில் ராகுல் மாங்கட்டமும் நமக்கு நல்ல பூர்வீகத்தில் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அது கேரளத்தில் உள்ள மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல நமக்கு பாலக்காட்டில இருந்தாலும் சரி, வயநாட்டில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்களுடைய உழைப்பு நல்ல ஒரு உழைப்பா இருந்துச்சு. மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு இனியும் அவங்க ஒரு எம்பியாவும் ஒரு எம்எல்ஏவும் நம்மளுடைய பாலக்காட்டு மக்களுக்கு வேண்டி ராகுல் மாங்கட்டமும் பிரியங்கா காந்தி இந்தியாவுக்கு வேண்டியும் நல்ல ரீதியில பிரவர்த்திக்கணும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு. அதே போல நம்மளுடைய மறையூர் மண்டலத்திலையும் இன்னைக்கு வயநாட்டில் நடந்த எலெக்ஷனையும் பாலக்காட்டில் நடந்த எலெக்ஷனையும் நல்ல ஒரு ரீதிக்கு இங்க உள்ள மறையூர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அது பாகமா மறையூர் மக்களும் பாலக்காட்டில் ஓட்டு போட்ட மக்களுக்கும் வயநாட்டில் ஓட்டு போட்ட மக்களுக்கும் நன்றி வாழ்த்தின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரம்யா கரியாஸ் சேலக்கரை இன்னைக்கு ஒரு நல்ல அந்த ஒரு காங்கிரஸுக்கு ஒரு அனுபவமா கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 2021 காலகட்டத்தில் யூடிஎஃப்க்கு கிடைச்ச பூர்வீகம் உங்களுக்கு எல்டிஎஃப்க்கு கிடைச்ச பூர்வீகம் எல்லாருக்கும் தெரியும். 39,000 சில்லறை இருந்துச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற பூர்வீகமும் நமக்கு தெரியும். 12,000 சில்லறை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அங்குள்ள ஒரு காங்கிரஸுக்குள்ள ஒரு முன்னேற்றமும் நல்ல ரீதியில் கிடைச்சிருக்கு. ஓட்டு போட்ட மக்களுக்கு அனைவருக்கும் மறையூர் சார்பாகியும் மறையூர் மக்கள் சார்பாகியும் நன்றியும் வாழ்த்தையும் ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிற மாற்றம் குறிக்கொண்டு நன்றி.